இருக்கு. அப்ப கேட்டா என்னது இப்பதான் அவுட்டிங் போயிட்டு வந்தேன் சொன்னேன். இப்ப கேட்டா இப்படி சொல்ற. மாம்சுக்கு ஒரே குழப்பமா இருக்கா இல்லையா? தெளிவுபடுத்து மாம்சுக்கு. அத சொல்லு. மாம்சுக்கு ஒண்ணுமே புரியலையா? கொஞ்சம் ஏதாவது தெளிவா சொல்லுங்க. எதுவுமே புரியல அகிலாண்டத்துக்கிட்ட. அகிலாண்டம் ஏதோ மூடி மறைக்குது, அதை ஓபன் பண்ண மாட்டேது. அது என்னன்னு எது தெரியல. லவ்வியா? ஷாம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை ஷாம் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? எந்த ஊர் சந்தோஷ் நீங்க? இல்ல. இருக்காரு. ஃபேக் ஐடி ஷாம் ஒருத்தர் இருக்காரு. அவர் கடுப்பாக போகிறாரு இப்போ. நான் என்னங்க ஃபேக்காக கமெண்ட் பண்ணேன், என்ன ஏங்க ஃபேக் ஐடி சொல்கிறீங்கன்னு கேட்பாரு. இது பாப்பா என்ன சொல்கிறாரு. சந்தோஷ் என்ன அதான் கமெண்ட். சந்தோஷ் கமெண்டே காணும். சந்தோஷ் வந்து வருவார் இது. மான் கறியை விட்டு விட்டு வந்துடணும். யார? ஐயோ கேட்டியா? இதெல்லாம் சொல்லாமா? இது வர மியூட் போடுறேன். என்னென்ன போடுறா பத்தியா அக்கிலே? நக்கல்யா உனக்கு அக்கிலே? மாம்சதான் பார்த்தேன்டாடி, உண்மையாண்டாடி. அவ்வளோ வெறி ஏன் இல்லை மாப்பிளைக்கு. ஏன் சொல்லு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. ஏன் மாம்சு அட்வென்ச்சர் பிளான் போட்டு சொல்லுங்க, கண்டிப்பாக வரேன். கணேஷ் வா வா வா, கிளம்பு கிளம்ப. கிளம்புவீங்களா நீங்கள்? நமக்கெல்லாம் ஒரு டைம் இருக்குது. இது ஒரு டேட் ஒன்று குறிச்சு வச்சுக்கோங்க எல்லாம் காலண்டரில், எப்போ போகலான்னுட்டு. நடந்தே பயணத்தை எந்த காட்டுக்கு நடந்தே போகிறீங்கப்பா நீங்கள்? அதுவும் வெயில் டைமில் தான் போகணும். அப்பா அப்படியே மயக்க அடித்து சுருண்டு உழத்துக்கு பிளான் பண்ணுறீங்க. சம்மரில் போனால் தான் ஜாலியாக இருக்கும். கணேஷ் தீஞ்சி போய் கறிக்கட்டையாகி. அவர் எவ்வளோ ஒழுங்கா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் தீஞ்சி கறிக்கட்டை ஆக சொல்றீங்க. இல்லை, சம்மரில் போனால் நல்லா இருக்குமே சொல்ல வரேன். அதுக்கு நீ இப்படி சொல்லுவியா? இப்போ பாரு, அவர் அடுத்த கமெண்ட் போடக்கூடாது. அகிலாண்டத்தை கறக்கணும் வெயிலில் கூட்டு போய். பாரு டாடி, உன்னை போய் மூலையில் உட்கார வைக்கணுமா டாடி? எதுக்கு? அதான் போட்டு கொடுத்து உணவுல கரைக்கணுமா, கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்கு போயிட்டு. அகிலாண்டம் போட்டு எவ்வளோ நக்கல். ஐயோ அகில, உனக்கு நக்கல்லையா? உனக்கு சந்தோஷ் போட்டது வர. காட்டுக்கு போனா சிங்கத்தை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். காட்டுக்கு ஒரு டாடி, நீ என்னென்ன சொன்னாலும் கணேஷ் போட்டிருக்குதுப்ப. என்ன போட்டிருக்காரு? கணேஷ் போட்டிருக்காரு, வெள்ளங்கிரி, சாத்தூரகிரி, கொல்லிமலை, பருவதமலை. கேளு. ஆமாம், சதுரகிரி, கொல்லிமலை, பருவதமலை, கொண்டாங்கி மலையா, இங்கெல்லாம் அவர் போயிருக்காரு போல இருக்கு. ஓஹோ, அவர் ஃபுல் மூடில் இப்போ இருக்குதாரு. கிளம்புறதுக்கு மலையை சுற்றி பார்க்குற மூடில் இருக்கார். இது எதுக்கு தான் வாய மூட மட்டும் கற்றுக்குதுன்னு தெரியல. அது வாயாடியது, அகிலாண்ட மாதிரியே வாயாடியது கத்தினே இருக்காது. புதுசாக கற்றுக்கு. இப்படி அந்த குட்டி வளர்ந்துருக்குல்ல ஒரு கருப்பு, அது ஒயிட் பிளாக் பொண்ணு, எல்லாம் பொண்ணுங்க. அவ்வளோ இடத்துக்கு போயிருக்கீங்களா கணேஷ்? நீங்கள் போகும்போது யார் கூட போவீங்க? தனியாக போயிடுவீங்களா? உங்கள் வீட்டில் யார் கூட கூட்டிகிட்டு போவீங்களா? தனியாக தான் போவார். தனியாக பயமாக இருக்காதா காட்டுக்குள்ளே? அகில இருக்கும்போது ஏன் கவலை பண்ண? அகில் ஒன்றும் அவர் கூட போகலையே. கூட கூப்பிட்டுக்க வேண்டியதான். சிங்கப்புலி வந்து அகில முன்னாடி தள்ளி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சிங்கப்புலி சொல்கிறேன். அகில இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? முன்னாடி சிங்கம் வந்ததுன்னா முன்னாடி புஷ் தள்ள வேண்டியதான், பின்னாடி வந்தால் பின்னாடி தள்ள வேண்டியதுதான். அகில நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான். மாம்ச யூடியூப்பில் வியூ வரணுன்னா முதல்ல வாயை திறக்கும்போது தலையை உள்ளே விட்டு காமிங்க மாம்சு. வியூஸு பிச்சுக்கும். நான் கேமரா மேன். ஓகேவாமா? கேட்டியா? எவ்வளோ நக்கல்.